ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. பரிகாரமே சொல்ல மாட்டீங்களே ஆயில்ய மைத்திலி மேடம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் அப்பப்போ சொல்கிறேன். ஸோ பரிகாரம் அப்படின்னாலே நம்ம ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கணும். ஒரு சில பரிகாரங்கள் எல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு இடத்துல போய் ஜாதகம் பார்ப்போம். அவங்க வந்து ஒரு சில ரெமெடி சொல்லியிருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போய் பண்ணிவிடும். அது பரிகாரம் ஆகாது. நம்ம எப்போ நமக்கான ஒரு பிரச்சனை வந்து தீரப்போகுது அப்படின்னும் பொழுது கட்டாயம் ஒரு இறை பலம் நமக்கு பின்புலமாக இருந்து செயல்பட வேண்டும். இப்போ என்கிட்ட வர நிறைய கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய விதங்கள் எல்லாமே டோட்டலாக வேறையாக இருக்கும். புதுமையாக இருக்கும். ஏன்னா எனக்கு என்னோட குருநாதர் அப்படி தான் புதிச்சு. ஸோ உங்களுக்கு எதை சார்ந்த ஒரு பரிகாரங்கள் நீங்கள் பண்ணுறீங்களோ, இப்போ திருமணத்துக்காகவே ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது அந்த பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு பரிகாரங்கள் உகந்த ஒரு நாளாக இருக்கணும். அந்த நாளில் குருவோட பார்வை இருக்கணும். சில அமைப்புகளெல்லாம் இருக்குது. அது மாதிரி தான் நான் நாட்கள் செலக்ட் பண்ணி கொடுப்பேன். ஒன்று. ரெண்டாவது வந்து தேய்பிறையாக முக்கியமாக இருக்கணும். ஸோ தேய்பிறையில் வரக்கூடிய தேய்பிறையில் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் பரிகாரத்துக்கு உகந்த ஒரு காலமாக இருக்கும். 2. 3வது சுத்தமாக நான் பரிகாரம் ஒன்றும் செய்யும் பொழுது அப்படின்னும் பொழுது அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு குறைந்தது 7 நாளுக்கு முன்னாடி வந்து சைவம் தான் எடுத்துக்கணும். ஸோ பரிகாரம் நாளைக்கு பரிகாரங்கள் பண்ண போகிறீங்க, ஒரு திருமணத்துக்கே நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ண போகிறீங்க அப்படின்னும் பொழுது கட்டாயம் அன்னைக்கு விடைய 3 நாளுக்கு முன்னாடி பரிகாரம் செய்யக்கூடிய நபர்கள் வந்து ஆத்மார்த்தமாக எழுந்து பசுமாட்டு கோமியத்தில் நீராட வேண்டும். கோமியம் கிடைக்கலன்னும் பொழுது உப்பு நீரில் நீராட வேண்டும். 3 நாட்களும் வந்து சைவம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில வழிமுறைகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பின்பற்றிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போய் எந்த இடத்துல நீங்கள் பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே பரிகாரம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும். ஏன் அப்படின்னா உடலும் சித்தியாகும், உள்ளமும் சித்தியாகும். ஒரு ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய நம்பிக்கையோடு செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு பலன் அதிகம். ஸோ இது எல்லாமே நிறைய இருக்குது. ஃபாலோ பண்ணுற விதம் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செய்யும் பொழுது அதனால் பலன் கிடைக்கும் பொழுது அந்த பலன்கள் வந்து அபரிவிதமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இது போலலாம் வந்து ஒரு பரிகார முறையை பின்பற்றி உங்கள் பிரச்சனையிலேருந்து ரிலீவ் வரணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய என்னோடய தொலைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி.